மாணவ படுகொலையும் உங்க அதிருப்தியை தெரிவிச்சிருக்கீங்க. தூய்மை பணியாளர் விஷயத்திலயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இரவோடு இரவாக போராட்டத்தை அமைதியான வழியில போராடிட்டு இருந்தவங்களை துண்டுக்கட்டாக தூக்கிட்டு போயிருந்தாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது விசிகா எப்படி ஆனது? அதான் துப்புரவு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிற பொழுது உடனடியாக களத்தில் சென்று அதற்காக அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயக்கம். என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சிந்தனை செல்வன் அவர்கள் நேரடியாக சென்று அவர்களை பார்த்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த பிறகு எங்கள் தலைவரும் நேரடியாக நள்ளிரவு அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்து அந்த ஒரு மனுவாக ப்ரிப்பேர் பண்ணி அதை மறுநாள் முதல்வரை சந்தித்தும் அந்த மனுவை நாங்கள் தலைவர் கொடுத்தார். துப்புரவு தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், அந்த போராடுகளுக்கு பணி நிரந்தரம் கேட்கிறார்கள், அந்த பணி நிரந்தரத்தை அரசு செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்தோம். அவர்கள் எல்லா மண்டலங்களிலும் தனியார் மயமாக்கப்பட்டது. இந்த 2 மண்டலங்கள் மட்டும்தான் இன்னும் தனியார் மயமாக்காமல் இருக்கிறது. அது ஒரு NULM என்கிற ஒரு நிறுவனத்தில் பணி செய்தவர்கள் அவர்கள் இந்த பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதனால் அதை நாங்கள் பணி நிரந்தரம் செய்வதற்கு எங்களுக்கு சில கால அவகாசம் வேண்டும் என்று தலைவரிடம் பதிலளிக்கிறார்கள். அதன்படி எங்கள் தலைவரும் நீங்கள் எப்படியாவது இது பணி நிரந்தரம் செய்யுங்கள், இது அரசுக்கு பெரிய கெட்ட பெயரை கொண்டு சேர்த்துவிடும் என்று தலைவரும் முதல்வர்களிடம் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் துறை அமைச்சர்களிடம் நேரடியாக முறையிட்டு அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கிடையில் எங்கள் தலைவருடைய சின்னம் அவர்கள் இறந்துவிட்டதால் அவர் சில நாட்கள் போய் பெரம்பலூரிலே தங்கி அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிட்டது. ஆனால் இதை வெறுமனே திசை திருப்புவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது தூய்மை பணியாளருக்கு எதிராக நிற்பது போல் ஒரு மாயை இங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள் திட்டமிட்டே பரப்பி இருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க தவறான ஒரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். திருமாவளவன் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததான ஒரு விஷயம் பரவுச்சு. அது உண்மையா? இல்லை, அப்படி இல்லை. அது காரணம் என்பது இது இன்னைக்கு இல்லை, அப்போவிலிருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். எதுவுமே குலத்தொழில் அடிப்படையில் வருகிற எந்த பணியும் நிரந்தரம் செய்யக்கூடாது, வெட்டியான வேலையை நாங்கள் நிரந்தரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு ஒரு சாதிக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு துறை தொழில் என்பது போல் அதை அவர்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என்கிற அர்த்தமே. அதனால் அந்த முறையெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய நீண்ட நாளுடைய கோரிக்கைகள் அது. அப்படித்தான் அந்த கோரிக்கையும் அப்படித்தான். துப்புரவு தொழிலாளர் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் செய்ய வேண்டியதில்லை. எதுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, எதுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்குன்னு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம பணி நிரந்தரம் செய்யுங்க, இடஒதுக்கீடு செய்யுங்க, ஏதோ இடஒதுக்கீடு கொடுங்க. இதில் OBCயும் 18-29% வேலை செய்ய சொல்லுங்க, SC/ST நாங்கள் 18% வேலை செய்கிறோம், மீதி EWS கொண்டாந்து கூட்ட பேருக்கு சொல்லுங்க. இதெல்லாம் செய்தால் நீங்கள் நிரந்தரம் செய்யுங்க. ஒருமணி ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே வேலையை இந்த துப்புரவு வேலையை செய்யணும், மலமணுகிற வேலையை செய்யணுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்கிற அடிப்படையில் நாங்கள் கேட்ட கேள்வியை தான் அது அப்படியே மறைமாற்றி இன்னைக்கு துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாம் நிரந்தரம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்று திசை திருப்பி விட்டார்கள். இது மக்களுக்கு தெரியும். உண்மையாக அங்கே போராடி கொண்டிருக்கிற அந்த மக்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்களின் உரிமைகளுக்காக போராடுகிற தலைவர் எங்களுடைய தலைவர் தான் என்று பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு தெரியும். அதனால் அதை பற்றி நம்ம அந்த விமர்சனத்திற்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் செவி கொடுக்க தேவையில்லை. உண்மையாக இந்த மக்களுக்காக தூய்மை பணியாளர் உரிமைகளுக்காக போராடுகிற ஒரு நம்பகம் தன்மையான ஒரு கட்சி என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். திமுக